பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னால் உருவான நெருப்பு பந்தே பூமி. அதில் நீரும் காற்று மண்டலமும் உருவாக அடுத்த சில கோடி ஆண்டுகள் தேவைப்பட்டன. இதில் ஒரு செல் மூதாதையரிடமிருந்து வளர்ந்து பல மில்லியன் செல்களின் அடுக்குமாடி கட்டடமாக நிமிர்ந்து நிற்கும் மனிதன் மாயங்களின் எல்லை. இதில் குரோதம், காமம், இனம், காதல், மொழி, எல்லைக்கோடு இவை அனைத்தும் கடந்த மனித வரலாற்றில் தவிர்க்க முடியாமல் பிறந்துவிட்டவை. உடன் வாழ்ந்த சக குரங்கு இனமான நியர்தாண்டால் என்னும் இனத்தினையே அழித்துவிட்டு வளர்ந்தவன்தான் இந்த மனிதன். அவன் நாகரிகம் என்னும் விடியலை அடைந்த பொழுது தனக்குள் எல்லைக்கோடுகளை வகுத்து கொண்டான், மொழிகளை பெற்றெடுத்தான், இனங்களாக பிரிந்து நின்றான். இவன் உடல் பலத்தில் பின்தங்கி நின்றாலும் புத்தியில் சிறந்தவனாகையால் மற்ற மிருகங்களை எளிதில் வென்றான். பின் தானும் மிருகம் என்பதை உணர்ந்து தன் இனத்தையே வேட்டையாட ஆரம்பித்து விட்டான். அவனது மிருகத்தனத்தில் இங்கா, மாயா, டாஸ்மேனிய கருப்பர்கள், அப்ரோஜின்ஸ் என்று அடியோடு அழிந்து போன இனங்கள் ஏராளம். பல நாகரிகங்கள் வெளிச்சத்துக்கு வராமலேயே சிதைந்து போயின. ஆனால் மரணத்தின் வாயில் வரை இந்த இனங்களை சேர்ந்த ஒவ்வொரு குடிமகனும் அதனை காப்பாற்ற போராடியும் கவலையுற்றும் தான் மாண்டனர். சந்ததிகள் இல்லாமல் சரித்திரத்தில் மட்டும் இடம் பெற்றனர். ஆனால் கடந்த 40 லட்சம் ஆண்டுகால மனித வரலாற்றில் ஒரு இனம் அழிவதை அந்த இனமே ஆற அமர்ந்து வேடிக்கை பார்ப்பது இதுவே முதல் முறை. இதற்கு காலத்தின் மாற்றங்களாக கடல் ஏற்படுத்திய பிரிவினை கோடுகளோ அல்லது மனித ஆடுகளை மேய்க்க அவர்கள் வகுத்துவிட்ட நாடுகள் என்னும் எல்லை கோடுகளோ பிற்கால சரித்திரத்தில் அந்த இன அழிவிற்கு காரணங்களாக எழுதப்படலாம். அந்த இனத்தினைச் சேர்ந்தவர்கள் நாங்கள். மிக நீண்டதொரு சரித்திரமும் கற்காலம் தொடர்ந்த நாகரிகமும் கொண்டவர்கள். இயற்கையாலும் அரசியலாலும் மழுங்கிவிட்ட புத்தியாலும் இன்று பிரிந்து நிற்பவர்கள். ஆம், நாங்கள் தமிழர்கள். கடலுக்கு மேலே வாழ்க்கையும் சற்று மேம்பட்டு நிற்கும் ஒரு தமிழனும், கடலுக்கு கீழே வாழ்க்கையும் சீரழிந்து கிடக்கும் ஒரு தமிழனும் சந்திக்கும் ஒரு அறையின் இரு துருவங்களின் சுவாசக்காற்றே இந்த ஒரு இனம். வால்பாறை அழகான மலைப்பிரதேசம், அதிகம் கவனிக்கப்படாத மலைப்பிரதேசமும் கூட. இங்கு தேனிலவோடு வாழ்க்கையை துவக்கியவர்கள் ஏராளம். ஆனால் நான் அதற்காக இங்கு வரவில்லை. தோல்வி முதல் படி, வெற்றி இரண்டாம் படி, வாழ்க்கை மூன்றாம் படி, மரணம் இறுதிப்படி. காதல் என்னை முதல் படியிலேயே அணைத்து கொண்டது. அது என்னை இன்று இறுதிப்படிக்கும் இழுத்துச் செல்கின்றது. மரணங்கள், அதை தாண்டி ஒரு வாழ்க்கை இருக்குமேயானால் அதை நாங்கள் விரும்பவில்லை. ஏனெனில் எங்கள் வாழ்க்கையே மரணங்களால் நிரப்பப்பட்டவை.
என்ன வேணும்? என்ன செய்ய போறீர்? போடா. ஏன் மாள போறீர்? என்ன ஏமாத்திட்டா. உன்னை யாராவது லவ் பண்ணிருக்காங்களா? நான் கணக்கு தடவை காதல் வயப்பட்டவன் தான். அவங்கெல்லாம் உன்னை லவ் பண்ணிருக்காங்களா? கண்டிப்பாக. என்ற விவசாய பூமி என்னுடைய ஆரியூர் தங்கை. பிறகு அவள்தான் என்னை அதிகமாய் காதலித்தவளும் கூட. நீ இலங்கை தமிழனா? இங்க எப்படி? கடல் எங்களை தூக்கி போட்டது, இந்திய கரை ஒதுங்கினோம். காலம் என்னை தூக்கி எறிந்தது, இங்கு வாழ்கிறேன். யாருக்கு விடை சொல்ல இந்த மரணம்? ஏமாத்திட்டாயா? என் பொண்டாட்டி புள்ள பேத்தி எல்லாமே புஷ்னு போயிடுச்சு. புஷ்பா சார். என்ன? அவ பேரு புஷ்பா சார். சும்மா லட்டு மாதிரி இருப்பா. அதற்குத்தான் நீங்க மாண்டு போக வந்தீரோ? ஆமா. அதற்கு என் இவ்வளவு பிரயத்தனம்? அந்த தலைக்கவசம் அறியாமல் வரும் வழியிலேயே ஏதாவது வண்டியில் மோதி இருக்க வேண்டியதானே? அது வலிக்கும்ல. வலி அது எங்களுக்கு மறத்து போயிட்ட உணர்வு. அப்படி என்ன மறந்துடுச்சு உங்களுக்கு? உன் முன்னால் உன் உறவினர் யாராவது மாண்டு போயிருக்கிறார்களா? உன் முன்னால் உன் உறவினர் யாராவது மாண்டு போயிருக்கிறார்களா? இல்ல. உன் முன்னால் உன் தாய் தந்தை கொல்லப்பட்டு இருக்கிறார்களா? உன் முன்னால் உன் தங்கை நிர்வாணப்படுத்தப்பட்டிருக்கிறாளா? இது நாங்கள் வாழ்ந்த மண் எங்களுக்கு கொடுத்துவிட்ட சாபங்கள். உன் தங்கச்சிய ஆம், என் நூற்றுக்கணக்கான தங்கைகளை. இந்த மாத்திரை என்னை விட உங்களுக்கு தான் அதிகமாக தேவைப்படும் நினைக்கிறேன். யாருக்கு விடை சொல்ல இந்த மரணம்? நம்மட மரணம் யாருக்கும் விடையளிக்கப் போவதில்லை. நம்மட வன்முறை யாருக்கும் பயனளிக்கப் போவதில்லை. அதே நேரம் நமது படைப்புகள் இவை அனைத்தையும் திருத்தி எழுதும் திறமை படைத்தவை. எம்மட மக்களுக்கு என்னால் ஒருவேளை சாதம் அளிக்க இயலுமானால் இதுவே இந்த மண் எனக்கு அளித்த வரமாக கருதுவேன். வாருங்கள், படைக்கலாம். சிலரின் மரணங்கள் பலருக்கு விதைகள், சிலரின் மரணங்கள் விடையேறியா புதிர்கள்.